அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் ஒரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்பார்கள். 8ஆம் இடத்தில் சனி, சொந்த பந்தங்கள் எல்லாம் பகை, 10 உடல்நிலை தொந்தரவு வேற, எதை சொன்னாலும் எதை பேசினாலும் மம்பு, எதை சொன்னாலும் மம்பு, எதை பேசினாலும் மம்பு. ஏனால் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பேசினாலே பிரச்சனை அப்படிங்கிற லெவல் இருந்தீங்க. இப்ப சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு போகிறார். ஆனா ராகு 8ஆம் இடத்துக்கு வர்றார். இப்ப ராகுனால தொந்தரவு இருக்குமா அப்படின்னா, சனி பகவானால் இருந்த தொந்தரவு, சனி பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமச்சனியாக செய்த அளவுக்கு தொந்தரவுகள் ராகுனால் இருக்காது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, யாருக்கு கடகராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள், கும்பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள், கடகராசிக்கு கும்பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள், இப்ப வரக்கூடிய ராகு தொழிலை அபிவிருத்தி செய்ய ஒரு நிலையை கொடுக்கும். செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க, ஜாக்கிரதை. பொதுவாகவே நம் சக்திக்கு மீறி கடன் வாங்கியோ இல்லை தொழிலை அபிவிருத்தி செஞ்சாலோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த 8ல் ராகு வரும் பொழுது அங்க சனி இருந்ததுன்னா கவனமா இருங்க. மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம், ஏன்னா 8 9க்கு போறான். அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான் கடகராசிக்கு. அவர் 9ஆம் இடம் பாக்கியத்துக்கு போறார். அப்ப திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பாக்கியம், திடீர் தனவரவு அப்படிங்கிறது ஏற்படும். பெற்றோர்களோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, கவனமா இருங்க. ராகு 8ல் இருக்கிறது உங்க உடல்நிலையை கவனமா பார்த்துக்குங்க, உடல்நிலையை கவனமா பார்த்துக்குங்க. இதுவரையிலும் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, புரியுதுங்களா? குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு 12ல் மறைகிறார். ராசிக்கு 12ல் குரு மறைஞ்சு அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் விழுகின்றது. அதற்கடுத்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் விழுகின்றது. பூமி, நிலங்கள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கூட ஏற்படும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் விழுவது உடல்நிலையில் கவனம் தேவை. அதான் சொல்றேன், உடல்நிலையில் கட்டாயம் கவனம் தேவை. அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் விழுகின்றது. அப்ப ராகுவினால் வருகின்ற தீமைகள் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பெரும் தீமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. பயப்படாம இருங்க, இறை வழிபாடு செஞ்சுக்குங்க. சுவாதி சிற்றம்பலம்.